ஒரு பொண்ணு நாட்டியத்துறையில சாதிக்கணும்னு பல கனவுகளோட கிராமத்தை விட்டு சிட்டியை நோக்கி வரா. வந்தவ நாட்டியத்துறையில வளர்ந்தாலா இல்லையோ வயிறு மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கு. என்னடா இது, நான் கர்ப்பமா இருக்கனா அப்படின்னு அவ உணரும் போது அவ வாழ்க்கையில இதை விட இன்னும் சில பயங்கரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிறா. அவளுக்கு அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதை விட்டு அவ மீண்டு வந்தாலா இல்லையா, இதைதான் இந்த கதையில பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்காது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு அபார்ட்மெண்ட் 7A. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. இதோ இங்க ரொம்பவே ஆர்வத்தோட கிளம்பிக்கிட்டு இருக்க இவதான் நான் சொன்ன பொண்ணு. அவ ஒரு நாள் டான்ஸ் ஷோல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா அவளுக்கு கால் உடைஞ்சு போகுது. அதுதான் அவ ஷோ பண்ண கடைசி நாள். ஏன்னா அதன் பிறகு அவளால சரியா நடக்க கூட முடியல. அதால மனசுடைஞ்சு போனவ மன அழுத்தத்துக்காக பிச்சைக்காரங்கிட்ட கூட மாத்திரை வாங்கி போட்டுக்கிறா. இவளால மறுபடியும் டான்ஸ் ஆட முடியாம போனதால இவ இப்ப தங்கியிருக்க வீட்டை விட்டு சீக்கிரமா காலி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக மறுபடியும் ஆடிஷன் போய்கிட்டே இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் இவளை மறுபடியும் சேர்த்துக்க மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் பொய்யாகிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் இவ ஆடிஷனுக்காக போகும்போது அங்க இருக்கக்கூடியவங்களை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. உடனே அவங்கள பார்த்தாவ, ஹாய் சார், உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும்ல, ஏன்னா என்னுடைய ஷோவை எல்லாத்தையும் நீங்க பாத்துருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் அதுக்கு ஆமாமா அந்த கால் உடைஞ்ச பொண்ணுதானே நீ, உன்னால அந்த ஷோவே நாசமா போச்சு, மறுபடியும் அதே போல நடந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவ, கவலைப்படாதீங்க சார், நான் இப்போ குணமாயிட்டேன், இப்போ அது போல நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அதை கேட்டுட்டு, நல்லா இருக்க காலை வச்சுக்கிட்டே உன்னால பண்ண முடியல, எங்க உன்னுடைய உடைஞ்ச காலால அதை மறுபடியும் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவளும் அதை கேட்டு இதோ பண்றேன்னு சந்தோஷமா ஓடி வந்து அதை பண்றா. இதை அந்த ஆள் பார்த்துட்டு அவளை மறுபடியும் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கான். வலி தாங்க முடியாட்டியும் எப்படியாச்சும் மறுபடியும் சேர்த்துப்பாங்கிற நம்பிக்கையோட இவளும் அவ கால் உடையிற அளவுக்கு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த ஆளு, போதும் நான் தான் சொன்னனே நீ வேலைக்காக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனே பரவாயில்ல, அவன் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்து, ஆமா உன்னுடைய ஃபேமிலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கறான். அதுக்காக என்னுடைய அப்பா ஊருக்குள்ள பன்னி கறி கடை வச்சிருக்காரு. அப்படியா, அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நிறைய பன்னிகளை பார்த்துருப்பியே, எங்க பன்னியை போல நடிச்சு காட்டுன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவ, என்ன நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆட சொன்னாலும் செய்வேன், ஆனா நீங்க என்ன அசிங்கப்படுத்த பாக்குறீங்க, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அந்த ஆளு மனசு வச்சா இவளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவ ஃப்ரெண்டும் இவளுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணு நம்பிக்கை கொடுக்க இவ இன்னொரு முறை அந்த ஆளுக்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கா. நேரா அவன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறான். அவனை தேடி எவ்வளவு பின்னாடியே போறா. அங்க ஒரு ஆள் இவளை பார்த்துட்டு என்ன வேணும், யாரை பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ ஏற்கனவே அசிங்கப்பட்டதால அதை மறக்க அதிகமான மாத்திரைகள் போட்டுக்கிட்டா. அது உள்ள போய் இடக்க முடக்கா வேலை செய்ய ஆரம்பிக்குது. நடா இது தலை கிருகிருன்னு சுத்துதேன்னு அந்த இடத்த விட்டு வெளியே வந்து 2 வயசான பெரியவங்க மேல இடிச்சிட்டு கீழே விழுந்து வாந்தி எடுக்கிறா. அவங்களும் இவளை பார்த்துட்டு ஐயோ பாவன்னு அவளை தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அந்த நேரம் இவ கண்ணுக்கு நடந்த சில காட்சிகள் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் கண்ணு முழிச்சவ எங்கடா இருக்குன்னு யோசிக்கிறா. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே வெளிவரா. இவளை பார்த்து அந்த 2 வயசானவங்க, பரவாயில்லையாம இப்போ உடம்பு பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்த, அதுக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாக்குற, சரிவா சாப்பிடலான்னு சொல்லி இவளையும் கூப்பிட்டு ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஊரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க தங்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொன்ன இவ எங்க தங்க போறன்னு தெரியல, ஏன்னா ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துல என்னை வெளியே போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தவங்க அவளை வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆமா ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு ஓகேனா நீங்க தங்கிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளும் இதை கேட்டு ஒன்னும் புரியாம திகைச்சு போறா. எங்களுக்கு பசங்க கிடையாது, உன்னை போலவே ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்தோம், ஆனா அவ எங்களை ஏமாத்திட்டு வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா, நீ விருப்பப்பட்டினா எங்க கூட இதே இடத்துல எங்க பொண்ணா இருக்கேன்னு கேக்குறாங்க. ஆத்தாடி அடிச்சுதுரா ஜாக்பாட்டுன்னு ரூமுக்கு போனவ தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு துணிமணியை பேக் பண்ணிக்கிட்டு ஓடி வரா. இது இவ தேடி வந்த ஆளு தங்கிட்டு இருக்க அதே அபார்ட்மெண்ட் தான். ஆஹா, எப்படியாச்சும் அவனையும் பார்த்து அவங்கிட்ட சான்ஸ் கேட்கலான்னு பாக்குறா. இவ அந்த அபார்ட்மெண்ட் வந்துட்டு தன்னுடைய திங்ஸை வச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஷூ இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த வயசான லேடி கிட்ட இது யாருடைய ஷூன்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அதை விடுமா கீழே போடுன்னு சொல்லி போட்டுடுறாங்க. ஆனா இவ அதை அவங்களுக்கு தெரியாம மறுபடியும் கொண்டு வரா. வந்து செட்டில் ஆன உடனே இவ பண்ண முதல் வேலை, ஹாய் சார் எப்படி இருக்கீங்கன்னு அந்த ஆளை போய் மீட் பண்றா. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு நான் பண்ணிய போல நடிச்சு காட்டணுமா, ஏன்னா எனக்கு டான்ஸ் தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓ அப்படியா, அதுக்கு முன்னாடி இதை குடின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவ அந்த இடத்த விட்டு போலன்னு நினைக்கும் போது அவளுக்கு கொஞ்சமா மயக்கம் வந்துகிட்டு இருக்கு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வரதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டா. அப்போ இவ கண்ணுக்கு இவ டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கா போல சில காட்சிகள் தெரியுது. அங்க இவ மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வயசான தாத்தா பாட்டி கூட இவளை தூக்கிட்டு போனவங்க ஒரு இடத்துல வச்சு கட்டி போடுறாங்க. அந்த நேரம் அவளை நோக்கி ஏதோ ஒண்ணு கிட்ட வந்துகிட்டு இருக்க. அதை பார்த்தவ பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. என்னடா இது பயங்கரமான கனவா இருக்கு, ஆத்தாடி எங்க இருக்கும்,
என்னம்மா கண்ணு முழிச்சிட்டியா, உனக்காக டீ கொண்டு வந்திருக்கேன்னு அந்தால வரான். அவனை பார்த்தாவ நேற்று நைட் என்னாச்சுன்னு கேட்குறா. அதுக்கு அவன் எல்லாத்தையும் மறந்துட்டியா, நான் உன்னை மறுபடியும் குரூப்ல சேர்த்திருக்கேன், பிராக்டிஸுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டவ ரொம்ப சந்தோஷமா போய் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவ கையில அவளை கட்டி போட்ட தழும்புகள் இருக்கு. இவ அதை பார்த்துக்கிட்டு இருக்க இவளை பிடிக்காத ஒரு பொண்ணு வந்து அவகிட்ட வம்பிழுக்கிறா. ஒரு வழியா அவளை சமாளிச்சுட்டு நேரா பாத்ரூம்குள்ள ஓடி போய் தழும்புகள் வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அது உடல் முழுக்க இருக்கு. என்ன இதுன்னு ஒன்னும் புரியாம இவ மறுபடியும் அபார்ட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கா. அங்க அந்த வயசான லேடி, கண்ணு கொஞ்சம் உள்ள வரியா, இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எங்க காலை காட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. வந்த லேடி அவ அடிப்பட்ட காலில் எதையோ தடவிட்டு, இங்க பாருமா இதை போட்டுக்கிட்டே இரு, அதுக்கப்புறம் பாரு குதிச்சு ஓடுவேன்னு சொல்ல அதை இவ காதுலயே வாங்காம அங்கிருந்து வந்து தூங்கிடுறா. அப்போ இவ முன்னாடி ஏதோ நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்தவ பயந்து எழுந்துக்க, அடைச்ச என்னைக்கு உன் கெட்ட கனவா, சரி எந்திரிச்சு போலான்னு வரும்போது ஒரு வித்தியாசத்தை கவனிக்கிறா. அது என்னன்னா அவ கால் ரொம்ப நல்லாவே குணமாயிருக்கு. பரவாயில்லையே, தைலம் வெறித்தனமா வேலை செய்யுதுன்னு அதை பயன்படுத்தி டான்ஸை வெறித்தனமா ஆட அன்னைக்கு நைட் இவங்க தங்கியிருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அதுல கலந்துகிட்ட இவ ஒரு வித்தியாசத்தை கவனிக்கிறா. அது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இவளை வினோதமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது ஒன்னும் புரியலன்னு யோசிக்கும் போது அப்போ அந்த வயசான 2 பேரும் இவளுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாமா இது உனக்காக தான், கூடவே இந்த நெக்லஸையும் போட்டுக்கோ, இது ரொம்பவே பழமையானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டவ கண்கலங்கறா. நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுநாள் இவன் நல்லா தூங்கி எழுந்துக்கும் போது இவளுக்கு வாமிட் வந்துகிட்டு இருக்கு. இவளும் ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா டாக்டர் கிட்ட போறா. இவளை செக் பண்ணி பார்த்த டாக்டர் நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை தன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறா. அதை கேட்ட இவ ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அந்த ஆள் தான் காரணம், நீ வேணும்னா இதை அவன் கிட்ட கேட்டு பாருன்னு சொல்ல, அதுக்கு இவ வேண்டாம், அதுக்கப்புறம் எனக்கு உழுவை விட்டு தூக்கிடுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் டான்ஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு இந்த குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இவளை வெறுப்பேற்றக்கூடிய பொண்ணு வந்து மறுபடியும் இவளை வெறுப்பேத்த உடனே இவ கோவப்பட்டு அவளை கீழே தள்ள போறா. அவ ஃப்ரெண்டும் பின்னாடியே வந்து என்னடி பண்ற அமைதியாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளும் அவளை விட்டுட்டு அங்கிருந்து போய் தன்னுடைய துணியை துவச்சிக்கிட்டு இருக்க. அங்க ஏதோ வினோதமான சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்போ வாஷிங் மிஷின் டோர் தானா துறக்க கிட்ட போனவ அதை மூடிட்டு அதுக்குள்ள பார்க்கும்போது உள்ள ஒரு குழந்தை இருக்கு. பின்னாடி வேற மறுபடியும் அந்த உருவத்தை பாக்குறா. ஆனா இவ திரும்பி பார்க்கும்போது அங்க யாரும் இல்ல. சே பிரம்மையா இருக்குன்னு இவ அங்கிருந்து வந்து டான்ஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இவளை அந்த பொண்ணு பதிலுக்கு பழி வாங்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த ஆள் வந்து, என்ன கம்பெனியோட சொத்தை சேதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வெளியே போங்க, இரு நானே வந்து உனக்கு துடைச்சு விட்டுறேன்னு அவன் வந்து துடைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அவளை பார்த்தவன் வயிற்றுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்க குழந்தை அது நல்லபடியா வளர்ந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட அவளுக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். இதை கேட்டவ பித்து பிடிச்சா போல அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கா. அங்க அந்த வயசான 2 பேரும் இவளுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ மேலும் அதிர்ச்சி ஆகி நேரா அவங்க கிட்ட போய் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. அவங்க அதுக்கு, ஏமா டாக்டர் நம்பால தான், அதை விடு, இங்க வா, நீ பெத்து கொடுக்கக்கூடிய குழந்தைய நாங்க பத்திரமா வளர்ப்போம், எங்களுக்கும் யாரும் கிடையாது, என்ன சொல்ல போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவ, நான் சாதிக்கணும், நீ எதனா பண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய பெத்து கொடுத்துடு, அதுக்காக நீ என்ன கேட்டாலும் நாங்க அதை செய்யறோம், இன்னும் சொல்ல போனா மொத்த செலவையும் பண்ணி உன்னுடைய டான்ஸ் ஷோவை நாங்களே நடத்துறோம், அதுக்காக நீ ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும், அந்த குழந்தைய பெத்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீ கேட்ட காசு பணம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல அவளும் அதை கேட்டு சரின்னு ஒத்துக்கிறா. அன்னைக்கு நைட் இவ தூங்காம எதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவ போர்வைக்கு வெளியே யாரும் நின்றுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு பயந்து யாருதுன்னு திறந்தா யாரும் இல்ல. அதே நேரம் வெளியே வர சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே இவ எழுந்து அங்க போய்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா பக்கத்து அபார்ட்மெண்ட் ஆண்டி, என்ன ஆண்டி இங்க வந்திருக்கீங்க கேக்குறா. அவங்க, தப்பு பண்ணிட்டேன், நான் அவங்க கூட சேர்ந்து இருக்க கூடாது, இந்த குழந்தை மட்டும் பிறந்தா இந்த உலகத்துக்கே ஆபத்து, அதால அதை கொல்ல போறேன்னு இவளை கொல்ல துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்களேன்னு இவளும் கத்திக்கிட்டே ஓடுறா. ஒரு கட்டத்துல அந்த லேடி போயிட்டலன்னு பார்க்கும்போது அவங்க போகாம இவளை கொல்ல மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க அவங்க கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேக்குது. என்னடா இது ஒன்னும் புரியல, இவ கதவு திறந்து பாக்குறா. அங்க அந்த லேடி தன்னுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்க. இவ உதவிக்காக ஆளை கூப்பிட வந்தவங்க அந்த லேடியை தூக்கிட்டு போறாங்க. என்ன இது அடுத்து வினோதம் நடந்துகிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறா. அங்கிருந்து இவ நடந்து வந்துகிட்டு இருக்க கீழே எதையோ கவனிக்கிறா. என்ன இதுன்னு அதை எடுக்கும் போது சுவத்துல பார்த்தா அது பக்கத்து அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ரகசிய வழி. என்ன இதுன்னு பயந்துகிட்டே இவ மெதுவா அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள அந்த தாத்தாவும் பாட்டியும் இல்ல. அதால இவ உள்ள வந்து என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்க இவளுக்கு வித்தியாசமான ஒரு புத்தகம் கிடைக்குது. அதுல இவ அடிக்கடி பார்க்கக்கூடிய அதே உருவத்தை பாக்குறா. அப்போ அந்த பாட்டி மறுபடியும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. உடனே இவ அங்கிருந்து ஓடி போறா. எதுவும் நடக்காதது போல இவ வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவளை வெறுப்பேற்றக்கூடிய பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு தானாவே கை கால் எல்லாம் முறுக்கிக்கிட்டு எலும்புகள் உடைய ஆரம்பிக்குது. இதை பார்த்தவங்க ஓடி வந்து அவளை காப்பாத்துறாங்க. இப்போ அவ இடத்துக்கு டான்ஸ் ஆட ஆள் இல்லாததால இவளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை இவ அந்த வயசான லேடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா.
அதை கேட்டவங்க கோவப்பட்டு முடிய வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட சேர்ந்து காதையும் கட் பண்ணிடுறாங்க. உன்னை பிள்ளைய பெத்துக்க சொன்னா நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்காக நீ ரொம்பவே அனுபவிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு இவ வந்து அந்த பொண்ணுடைய இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அங்க இவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியை பார்த்துட்டு பயந்து போறா. ஆனா இவ மறுபடியும் பார்க்கும்போது யாரும் இல்ல. டான்ஸ் முடிஞ்சு இவ வெளியே வந்து மேக்கப்பை கலைச்சிக்கிட்டு இருக்க. கண்ணாடியில பார்த்தா இவ வயிறு வீங்கி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவ அதுல ஒரு உருவத்தை பாக்குறா. ஆத்தாடி ஏதோ தப்பா இருக்கு, இந்த குழந்தை நமக்கு வேணான்னு டாக்டருக்கு கால் பண்ணி, டாக்டர் எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது டாக்டர், ஏன்னா இந்த குழந்தை ஏதோ வித்தியாசமா இருக்கு, எனக்கு தப்பா தெரியுது டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவரு இதானமா ஃபர்ஸ்ட் குழந்தை, இதுக்கு முன்னாடி பெத்தா போல யோசிக்கிற, இரு நான் இதை அந்த வயசான 2 பேர்கிட்டே சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆட பாவி, நீயும் அவங்க ஆள் தான் இல்ல, தெரியாம கால் பண்ணிட்டேன். யோ அவங்க கிட்ட எதையும் சொல்லாதியான்னு சொல்லி போனை வைக்கிறா. இவ போனை வச்ச உடனே பாட்டி வந்துட்டாங்க. ஆனா இவ பயந்து கதவை திறக்க மாட்டேங்கிறா. அதுக்கு அவங்க ஏமா சாப்பாடு ரெடியா இருக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவளும் நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம வந்து ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு இவளுக்கு கிடைச்ச ஷூ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூடவே தன்னுடைய துணிமணிகளையும் பேக் பண்ணிக்கிட்டு நைஸா யாருக்கும் தெரியாம அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே ஓடி போறா. வெளியே வந்தவ அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நான் ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இங்க வாழ்ந்த அந்த பொண்ணை பத்தி தேடிக்கிட்டு இருக்கா. அந்தாலும் அவங்க திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு வாங்க காட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறான். அங்க போனா அவ கடவுளை பயங்கரமா நம்பியிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ சாத்தனை பத்தி சில குறிப்புகளை குறிச்சு வச்சிருக்கா. இவ இதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சிலுவையால இவளுக்கு காயம் ஏற்படுது. உடனே உதவிக்காக நேரா சர்ச்சுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. இவ உள்ள போக போக இவளுக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. அந்த இடத்துல இவளை பார்த்து நான் உனக்கு என்னம்மா வேணும்னு கேக்குறாங்க. அப்போ இவ அந்த பொண்ணுடைய போட்டோ காட்டும் போது அவளை பார்த்தவங்க எனக்கு இந்த பொண்ணு தெரியும், அவ உதவிக்காக இங்க வந்தா, ஆனா நேரம் கடந்து போச்சு, ஒரு நாள் பஸ்ல மோதி இறந்து போயிட்டா. அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இவ எதையோ பார்த்து பயந்து ஓடுனான்னு சொன்னாங்க. ஆனா இவளை என்ன துரத்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல இவ அவங்கள பார்த்து இப்போ நானும் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டவங்க பயத்தோட உச்சத்துக்கே போறாங்க. சரி இதுக்கப்புறம் இவங்களை நம்பினா வேலைக்காகாதுன்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த குழந்தைய அபார்ட் பண்ண பாக்குறா. அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அந்த குழந்தைய வெளியெடுக்க பாக்குறாங்க. அந்த நேரம் இவ வலி தாங்க முடியாம அந்த டாக்டரை ஒதுக்கிறா. அதன் பிறகு அவங்க கை காலெல்லாம் முறுக்கிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட போலயே இவங்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவ விட்டா போகுதுன்னு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. இதை அவ ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏண்டி போறேன்னு சொல்லி கேட்குறா. இல்லை இதில் நீ தலையிடாத, ஏன்னா உனக்கும் ஏதாச்சும் ஆகும், என்னுடைய மனசு காயப்படும் போது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்படுறாங்க, இதை நானே தனியாக பார்த்துக்கிறேன்னு அங்கிருந்து போறா. மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி போனவ இந்த முறை பேஸ்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அங்க இவ கனவுல பார்த்ததா சொன்ன அந்த இடம் உண்மையாவே இருக்கு. அது கூடவே அன்னைக்கு நைட் இவளை வச்சு ஏதோ சடங்கு பண்ணிருக்காங்க புரிஞ்சுக்கிறா. அப்போ பார்த்தா அந்தாலும் அங்கதான் இருக்கான். அவன் இவளை பார்த்துட்டு உனக்கு புரியலையா, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, உன்னுடைய வயிற்றுக்குள்ள வளரக்கூடிய குழந்தை, அதுக்கு நான் காரணம் கிடையாது, ஆனா அதை நல்லபடியா பெத்தெடுக்க நாங்க உதவி பண்ணுவோம்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பாக்கி இவ தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கத்தியால அவனை குத்தி கொண்டுடுறா. மறுபடியும் இவ என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது அங்க ஏதோ ஒண்ணு இவளை பாத்துக்கிட்டு இருக்கு. உடனே இவ பயந்து விட்டா போகுதுன்னு அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. ஆனா இவளை அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. அதால இவ நேரா தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரா. அங்க வந்தா 2 வயசான பீஸும் அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ அவங்கள பார்த்துட்டு என்னை வச்சு என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, கடவுள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு, அதால நாங்க சாத்தானுடைய வாரிசை மறுபடியும் பிறக்க வைக்க போறோம், அதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்தோன்னு சொல்ல இதை கேட்டவ நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது செய்ய மாட்டியா, நீ எங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ணிருக்கமா, அதன்படி உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்டவ இருக்குன்னு சொல்லிட்டு கத்தியில குத்த பாக்குறா. ஆனா அவளால் அதை செய்ய முடியல. அங்கிருந்து நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட் தானே இவளை கூட்டிட்டு வராங்க. அங்க இவளுக்காக ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இவ இப்போ என்னைய அவங்களுக்கு குழந்தை பெற்று தரணும் அவ்வளோதானே, சரி அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இவங்களும் கூட சேர்ந்து அவ கூட சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்க. நேராக ஆடிக்கிட்டே ஜன்னல்கிட்ட போனவ எப்படியும் குழந்தை பிறந்த பிறகு நான் மட்டும் இல்லை இந்த உலகமே அழிய போது, குழந்தை வேணும் குழந்தை வந்து எடுத்துக்கோங்கன்னு மாடி விட்டு கீழே குதிச்சு இறந்து போறா. உடனே போலீஸ் வந்து என்னாச்சுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுங்க அங்க வந்து பார்த்துட்டு அடுத்த ஆளை குழந்தைக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.